இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 6வது நாளுக்காக நான் உங்களை வரவேற்கின்றேன். இந்த 6வது நாளில் கூட 6வது நாளின் உவமை லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். அந்த உவமை குறித்து சோர்ந்து போகாமல் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றதான ஒரு உவமையை பற்றி நாம் சிந்திக்கலாம். பாருங்கள், ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அந்த நியாயாதிபதியினுடைய அவன் பேர் நியாயாதிபதி, ஆனால் அவனுடைய குணம் எப்படிப்பட்டது? அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவனாக ஒரு நியாயாதிபதியாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். பாருங்கள், நியாயாதிபதின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு நேர்மையான ஒரு மனிதனாக அவன் இருக்க வேண்டும் இல்லையா? ஆனால் இந்த நியாயாதிபதியினுடைய குணம் எப்படிப்பட்டது? அவன் எந்த கடவுளுக்குமே கடவுளுக்கு தேவனுக்கு பயப்படாத ஒரு நியாயாதிபதி. இன்னும் பார்த்தீங்கன்னா மனிதர்களையும் கூட என்ன செய்ய மாட்டான், ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கொடுக்கவே மாட்டானாம். அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதியாக இருக்கின்றார். இன்றைக்கு கூட நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த நியாயாதிபதி போல ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்துருக்கலாம், அல்லது நிறைய பணபலத்தை கொடுத்துருக்கலாம், நல்ல செல்வாக்கை கொடுத்துருக்கலாம், நல்ல பெரிய ஒரு வீடு கட்டும்படியான கிருபையை கொடுத்துருக்கலாம், நல்ல செல்வச்சீமானா நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நம்ம இருதயத்தில் தாழ்மை இல்லை என்று சொன்னால், நாம் தேவனுக்கு பயப்படாதவர்களாக இருந்தவர்கள் என்று சொன்னால், அல்லது மனுஷரை மதியாதவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வு ஒரு நல்ல வாழ்வாக, ஒரு செழிப்புள்ள வாழ்வாக, அல்லது ஒரு மனம் வீசும் வாழ்வாக நம்முடைய வாழ்க்கை இருக்குது. அந்த நியாயாதிபதி பற்றி எல்லாரும் பேசியிருப்பாங்கல்ல, அப்பா அவனா வேண்டவே வேண்டாம், அவன்கிட்ட போயிடாதீங்க, எந்த வழக்கையும் கொண்டுட்டு அவன்கிட்ட போயிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியாயாதிபதியாக என்ன செய்திருப்பான், இருந்திருப்பான்ல. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை அவட்ட பேசிடாதீங்க, அந்த மனுஷன்ட்டு எந்த உங்கள் கதையெல்லாம் சொல்லிடாதீங்க, அப்படியே போய் 1க்கு 2 அந்த கதையை திரிச்சு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நம்ம சற்று யோசித்து பார்ப்போம். நம்ம நினைக்கிறோம், நம்ம தவறுலாம் செய்யும்போது, பாவம் செய்யும்போது யாருமே என்னை பார்க்கலை அப்படின்னு யோசிக்கிறோம். ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்கிற ஒரு மனசாட்சி நம்மிடத்தில் இருக்கிறதா? நல்ல ஒரு நியாயாதிபதியாக, நியாயம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது நம்மளிடத்தில் சில காரியங்கள் வரும்போது நம்ம கண்டுக்கிடாத மாதிரி ஏதாவது நம்ம இருக்கிறோமா? இல்லை, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நல்ல நியாயாதிபதியாக நம்மை பார்க்க விரும்புகின்றார். பாருங்கள், அந்த நியாயாதிபதி வாழ்ந்த அதே இடத்துல இன்னொன்று ஒரு ஏழை விதவையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவளுடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம், அவளுடைய வாழ்க்கையில் ரொம்ப வேதனை தான். அவளுக்கு ஒரு வழக்கு இருக்குது. அவள் சொல்கிறா, எனக்கும் என் எதிராளிக்குள்ள வழக்கை நான் தீர்த்து வைக்கணும்னு சொல்லி அடிக்கடி இந்த நியாயாதிபதி இடத்துல வாரா. பாருங்கள், ஏன்னா ஒரு மற்ற நியாயாதிபதி இடத்துல அவள் போனதாக சொல்லப்படவில்லை. இந்த அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதி இடத்துல போகிற மனுஷனை பற்றி நல்லா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். இவன் மனுஷனை மதிக்காதவன், தேவனுக்கு பயப்படாதவன் அப்படி நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் கூட இந்த ஏழை விதவை பாருங்கள், அவனை நோக்கி போகிறா. போய் தன்னுடைய காரியங்களை அடிக்கடி முறையிடுறா. எனக்கு இதில் நீங்கள் நியாயம் செய்யுங்க, எனக்கும் என்னுடைய எதிராளிக்கு இப்படிப்பட்ட ஒரு வழக்கு இருக்கிறது, அந்த வழக்கில் எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்கள், ஒரு நல்ல நியாயத்தை எனக்கு தெரிவிங்கன்னு சொல்லி அடிக்கடி அவன் போய் என்ன செய்யிட்டே இருக்கிறான், கேட்டுகிட்டே இருக்கிறான். அப்போ அதிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்? நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? நாமும் கூட ஆண்டோடைய சமூகத்தில் இன்றைக்கி அவள் ஒரு அநீதி உள்ள ஒரு அந்த நியாயாதிபதியினிடத்துல போனால், இன்றைக்கி நம்மளுடைய நியாயாதிபதி எப்படிப்பட்டவர்? நீதியுள்ள தேவன். அவர் யாருக்கும் நீதி செய்கிற ஒரு தேவன், நல்ல ஒரு நியாயாதிபதி, சரியான தீர்ப்பு செய்கிற ஒரு ஜட்ஜாக அவர் இருக்கின்றார். அவர் யாருமே ஒரு குறை சொல்லிட முடியாது. அப்படிப்பட்ட சரியான ஒரு நியாயம் செய்கிற ஒரு ஆண்டவர். ஆமாம், அப்படிப்பட்ட இடத்துல இந்த ஏழை விதவை எப்படி அந்த நியாயாதிபதியத்தில் அடிக்கடி போய் முறையிட்டாலோ, அதே போல் நாம் அவருடைய சமூகத்துக்கு அடிக்கடி ஓடி வருகிறவர்களாக இருக்கிறோமா? அடிக்கடி அவரோடு கூட பேசுகிறவராக நாம் இருக்கிறோமா? இந்த ஏழை விதவை ஒயாமல் போய் தன்னுடைய நியாயத்தை எல்லாம் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாலும், எனக்கு சீக்கிரம் நியாயம் செய்யுங்க, சீக்கிரம் நியாயம் செய்யுங்க, எனக்கு இப்படி ஒரு வழக்கு இருக்கிறது என்று சொல்லி. இன்றைக்கி நம்ம ஆண்டோடைய சமூகத்துக்கு நம்ம ஓடி வர்றோமா? நமக்கு ஒரு கஷ்டம், ஒரு கவலை, ஒரு துன்பம், பாடு அப்படின்னோன்னு ஓடி அவருடைய பாதத்தில் அழுகிறோம், அப்பா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னு சொல்லி. ஆனால் எந்த நிலைமையிலும் நம்ம அவருடைய பாதப்படியை நாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த ஊமையின் மூலமாக நான் கற்றுக்கொள்ளுது அதுதான். அந்த ஏழை விதவை ஓடிப்போய் அவருடைய சமூகத்தில் ஒய்யாமல் அவரை தொந்தரவு பண்ணது போல் நாமும் அவர்கிட்ட ஒய்யாமல் போய், எசப்பா எனக்கு அதை செய்திருங்க, இதை முடிச்சிருங்க, என் வாழ்க்கையில் இதை செய்தாங்க அப்படின்னு சொல்லும். எப்பவும் நம்ம அவரோட பேசிகிட்டே இருக்கும்போது அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செயல்படுத்துகிறவராக இருப்பார்.
நான் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான், எங்கே போயிட்டு இருந்தாலும் சரி, அல்லது என்னுடைய வீட்டில் நான் தனியாக உட்காந்துருந்தாலும் சரி, ஒரு மனிதனோடு பேசுவதை போல, அல்லது ஒரு ஃப்ரெண்டுகிட்ட நம்ம பேசுவோம்ல, எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, என்னுடைய காரியங்களை நீங்கள் தான் செய்யணும். ஒரு மனிதன் ஒரு நண்பர் அல்லது ஒரு நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம வேண்டியவங்க வந்தால், பாருங்கள் என்னுடைய இதில் இப்படி, என்னுடைய பள்ளியில் இப்படி இருக்குது, என்னுடைய வீட்டில் இப்படி இருக்குது, இந்த சூழ்நிலையில் உங்களால் எதுவும் செய்ய முடியுமா, இதுக்கு எதாவது நீங்கள் ஆக்ஷன் நம்ம பேசுவோம்ல ஃப்ரீயாக. இதே போல் நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அனுபவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கை நான் அதைத்தான் செஞ்சுட்டே இருப்பேன். எல்லாத்தையும் இப்படி இருக்குது, என்னுடைய காரியங்கள் இப்படி இருக்குது, இதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நான் இப்படி செய்யலாமா அப்படி செய்யக்கூடாதா, எல்லா காரியத்தையும் குறித்து நான் அவரோடு கூட சம்பாஷித்து கொண்டே இருப்பேன். ஒருவேளை என்னுடைய பணி நேரத்தில் ஆனாலும் சரி, என்னுடைய இருதயத்தில் நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருப்பேன், ஏசப்பா ஒரு அதிகாரிகள் வர்றாங்க, அவங்க ஜீப்பை நான் பார்த்துட்டேன்னா, ஏசப்பா இவங்க வர்றாங்க, நான் என்ன செய்யணும், அவங்கள்ட்ட என்ன பேசணும், இப்படிலாம் என்னுடைய மனதில் உடனே ஓடிக்கிட்டே இருக்கும். நான் ஞானமாக பேசணும், கேட்குறதுக்கு நம்ம நல்லா பதில் சொல்லணும், சரியான பதில் சொல்லணும், இப்படிலாம் உடனே என்னுடைய மனதில் அதெல்லாம் தோணிக்கிட்டே இருக்கும். ஏசப்பாட்ட ஒவ்வொரு நிமிஷமும் நான் அப்படி தான் சொல்லுவேன், ஏசப்பா எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் உங்களோடு பேசுகிற அனுபவத்தை நான் இருக்கணும். எனக்கு எப்பவும் இந்த ஏழை விதவை ஒயாமல் போய் அவரை போய் தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்தா, நாம் அவர்கிட்ட பேசுகிறது அவருக்கு தொந்தரவாக இருக்காது. நம்மோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி கொண்டு இருக்கிறார். அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்ல. நாம் அப்படி பேசுகிறவர்களாக அவரை எப்பவும் அவருடைய தொடர்பில் நாம் இருக்கிறவராக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நம்ம நிறைய வேளை நினைக்கிறோம், என் ஜெபத்துக்கு பதிலே வரல, ஆண்டவர் எனக்கு பதில் தருவாரா, அல்லது என்னை மறந்து போயிட்டாரான்னு நினைக்கிறோம். நம்ம போய் என்ன செய்யணும், அடிக்கடி நம்ம அவர்கிட்ட சொல்லிகிட்டே ரிமைண்ட் பண்ணணும், ஏசப்பா என் காரியம் இன்னும் முடியலை, என் காரியம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது, நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தம் இது என் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறேன்னு சொல்லி அவருடைய சமூகத்துக்கு ஓயாமல் நம்ம போய் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் நிச்சயமாய் பாருங்கள், இந்த ஓமையில் சொல்லப்பட்ட அந்த நியாயாதிபதி அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, நான் தேவனுக்கு பயப்படாத மனுஷன்தான், மனுஷனை மதிக்காத மனுஷன்தான் தெரிஞ்சிருந்தோம், இந்த விதவை என்னை ஒயாமல் தொந்தரவுப்படுத்துகிறாள, நான் அவளுக்கு கட்டாயம் நியாயம் செய்திருவேன்னு சொல்லி அவளுடைய வழக்கை தீர்த்து முடித்து வைக்கிறான். அதே போல் நம்ம ஏசப்பா பாருங்கள், என் மகன் என்கிட்ட ஒயாமல் வந்துடுறா, என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான், இந்த காரியத்தை குறித்து ஒயாமல் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான், இந்த காரியத்தை நான் அவனுக்கு முடிச்சு கொடுக்கணும், இந்த காரியத்தை நான் அவனுக்கு செஞ்சு கொடுத்துடணும், அவன்கிட்ட எத்தனை தடவை என்கிட்ட கேட்டுட்டான்ல அப்படின்னு அந்த தகப்பனுக்கு, அந்த நல்ல உள்ளம் கொண்ட அந்த தகப்பனுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. எப்போ நம்ம ஒயாமல் போய் அவர்கிட்ட கேட்கும்போது, அப்படி ஆண்டவர் விரும்புகின்ற அவன் மகன் கேட்கணும், என் மகா கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகின்றார். இன்றைக்கி நம்ம அவருடைய சமூகத்துக்கு போவோம். ஒவ்வொரு நிமிடமும் எல்லாம் நம்முடைய உலக பிரகாரமாக நம்முடைய உலக வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய இருதயம் எப்போதும் அவரோடு கூட தொடர்புள்ள ஒரு நிலையில் இருக்க வேண்டும். நாம் சில பேருக்கு கால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அவர் தொடர்புக்கு வெளியே இருக்கிறார், எல்லைக்கு வெளியே இருக்கிறார் என்று சொல்லி அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியா அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா. ஆனால் நம்ம ஆண்டவரோடு கூட நம்முடைய ஜெபத்தின் மூலமாக தொடர்பு கொள்ளும்போது ஒரு நாள் அவர் அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியாவுக்கு அவர் போகவே மாட்டார், எப்போதும் நம்மோடு இருப்பார். நம்ம அவர்கிட்ட எந்த நேரத்திலும் பேசலாம். அவர் அதைத்தான் விரும்புகின்றார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய இருதயம் எப்போதும் உமோடு கூட இருக்கிறதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஏழை விதவை போய் அடிக்கடி அவரை தொந்தரவுப்படுத்தினால அவளுடைய காரியம் சக்ஸஸ் ஆக நான் எப்படியாவது முடிச்சிடணும்னு சொல்லி அந்த நியாயவிதி விரும்பினா, அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் எல்லா நிமிடங்களும் நாம் எப்போதும் அவருடைய நினைவாகவே நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். நாம் அவரிடத்தில் கேட்போமா? நேசிக்கிற அன்புள்ளே சுவாமி, இந்த அருமையான இந்த 6ஆம் நாளின் காலை வேளைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் தியானித்த இந்த உவமையின் மூலமாக நாங்கள் உம்மோடு கூட உள்ள தொடர்பு அருந்து போய்விடாதபடி எப்போதும் நாங்கள் உம்மோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு பிள்ளைகளாக, எப்போதும் உண்மை வருந்தி அழைக்கிற பிள்ளைகளாக, உண்மை நாங்கள் தொந்தரவுபடுத்துகிறவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அன்றைக்கு அந்த ஏழை விதவை அந்த நியாயாதிபதியினிடத்தில் போய் தன்னுடைய காரியத்தை குறித்து அடிக்கடி அவனோடு கூட பேசினதுனால அவன் சொல்கிறான், நான் ஒரு அநீதி உள்ளவன் என்று சொல்லி என்னை பற்றி அறிந்திருந்தோம், நான் அந்த ஏழை விதவை என்னை அலட்டுகிறபடினாலே அவளுக்கு சீக்கிரமாக அவளுடைய காரியத்தை நான் முடிச்சிருவேன்னு சொல்கிறாளே. அதே போல் ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உண்மை அடிக்கடி உம்மோடு கூட தொடர்புள்ள பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. நாங்கள் அப்படி செய்யும்போது நீங்கள் இது ஆசையுள்ள ஒரு தகப்பனாக, என் மகன் அடிக்கடி என்னிடத்தில் பேசுகிறாளே, என் மகன் அடிக்கடி என்னிடத்தில் கேட்கிறான் என்று சொல்லி என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் செயல்படுத்துகிறவராக இருக்கிறீங்கப்பா. அப்படியே ஆண்டவரே, பிள்ளைகள் இந்த உலகத்தின் பின்னால் போய்விடாதபடி உண்மையே
தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை புரிந்து கொண்டு அப்பா பிள்ளைகள் உண்மையே நம்பி உண்மையே சார்ந்து வாழ கர்த்தர் நீங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பொல்லாத உலகத்திலே ஆண்டவரை பிசாசின் பிடியிலே சிக்கி தவித்து விடாதபடி ஆண்டவரை அன்பான வாலிப உள்ளங்களை கர்த்தர் நீங்கள் கொள்ளை கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தின் பின்னால் அலைந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரை சீரழித்து கொள்ளாதபடி உம்முடைய பாதையை உடைய சிலுவையை பின்பற்றி நடந்து உமக்காக வாழ பிள்ளைகளுக்கு நீங்கள் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி அனுதினமும் கூப்பிடுகிற பிள்ளைகளாக காணப்பட உதவி செய்யுங்க. அப்படியே நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.